யார் யூடியூபர்கள் அப்படின்னு கேட்டேன். உடனே வந்தாங்க பார்க்கணும், திரு ஷபீர் பாய்ந்தது என்ன, திரு சன் நியூஸ்காரர் பாய்ந்தது என்ன, விக்னேஷ் பாய்ந்தது என்ன, பாண்டியராஜன் பாய்ந்தது இன்னும் பல பேர் பாய்ஞ்சு வந்து நீ யாரா நீ எந்த பத்திரிகையில வேலை பார்க்க, நீ யாரா அப்படின்னு கேக்குறாங்க. கடுமையான அல்கஹாலிக் ஸ்மெல் அவங்க மேல அடிக்குது, அடிக்க பாயிறாங்க. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் ஷபீர் அவர்கள் தான். ஏன் ஆர்கனைஸ் பண்றாரு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இந்த பேசுறவங்க அவ்வளவு பேரும் ஒருத்தர் முன்னாடி வந்து பேச போறாரு அப்படின்னா அவரு அதுக்கு முன்னாடி ஷபீர் சார் பக்கத்துல போய் நிக்கிறாரு, அவரு காதுல இவர் ஏதோ குசு குசுன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து அது இல்லைன்னா இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இடையில இன்னொருத்தர் அவர்கிட்ட போய் பேசுறாரு, அவர் அதுக்கப்புறம் முன்னாடி போய் பேசுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏன் இதுக்கு பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகளே சாட்சி. மேல இருந்தவங்க திரு ஷபீர் அவர்களே நீங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட மேடையில இருந்து கத்துறாங்க. அந்த அளவிற்கு ஷபீர் அவர்கள் தான் அந்த கும்பலை கமெண்ட் பண்ணாரு அப்படின்றது மேடையில இருந்தவங்களுக்கும் தெரியும், அங்க வந்திருந்தவங்களுக்கும் தெரியும். ஷபீர் அவர்கள் வேண்டுமானால் அந்த மறுக்கட்டும், நான் கமெண்ட் பண்ணல, எல்லா பேரும் தன்னிச்சையா பேசினாங்கன்னு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் மன்றத்துல அந்த ஃபுட்டேஜை கேட்போம், என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாமே 2 கேமராக்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 கேமரால பதிவு செய்யப்பட்டதை பொதுவெளியில காட்ட தயாரா? நாரி பேரும் தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர் தன்னுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்க பொழப்பெல்லாம்